இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் குவாட்ரிலேட்ரல். அதில் டைப் 1 4 சைட்ஸும் ஒரு டயக்னலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏபின்றது 5 சென்டிமீட்டர், பிசி 4.5, சிடி 3.8 அண்ட் ஏடி வந்து 4.4 ப்ளஸ் ஒரு டயக்னலோட டிஸ்டன்ஸ் ஏசி 6.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி குவாட்ரிலேட்ரல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு we will see step by step. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் we are marking a line AB வரைய போகிறோம். AB எவ்வளோ 5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதனால் I will start from here. கொஞ்சம் சென்டரில் வேணுன்றதுக்காக I will move it. ஓகே, இங்கேருந்து I will draw. கரெக்ட். ஏபி வந்து 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம் நம்ம. கரெக்டாக? இப்போ வந்து நம்ம இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கேருந்து பிலேருந்து சி வரைய போகிறோம். 4.5 மார்க் பண்ணோம். ஸோ காம்பஸ் எடுத்து okay, we will keep it on 0. Okay, mm. 4.5 வேணும். Okay, a little bit good. 1 minute. I am using இது மேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேக்ஸ் பேட் டூல்னு பேர். ஓகே, இட்ஸ் ஈஸி. வேணா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஐ எம் மேக்கிங் 4.5. ஃபிக்ஸ் இட். நவ் ரிமூவ் த ஸ்கேல். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் we are going to keep on B. இந்த பாயிண்டில் வச்சுட்டு நம்ம இதை ஆர்க்குக்கு ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, நம்ம ஆர்க் வரையலாம். ஓகே, ஆர்க் வரைஞ்சாச்சு. தென் இப்போ திருப்பி ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம இந்த பாயிண்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொண்டாந்து திருப்பி நம்ம மெஷர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, இங்கேருந்து இன்னொரு ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணணும். இந்த ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு லைன் தேவை. ஸோ அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் எதுவாக இருக்குன்னா, இந்த ஏலேருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸு 6.2. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணிப்போம் இப்போ. ஓகே, ஓகேவா? இப்போ 6.2 மெஷர் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஏ பாயிண்டில் வச்சு we are going to make a mark. ஓகேவா? இன்னொரு தடவை வேணாலும் I will draw. See. ஓகே, இந்த லைன் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏலேருந்து சி கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏலேருந்து you are joining C. 1 minute. Slowly. ஏலேருந்து சி ஜாயின் பண்ணியாச்சு. அது மாதிரி சிலேருந்து பி. ஓகே, இங்கேருந்து இங்கே we have join. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஆர்க் கட் பண்ணலாம். ஓகே, நான் வேணால் உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணுறேன் ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. ஓகே, இப்போ இன்னொரு ஆர்க் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது சிலேருந்து 3.8. ஓகே, அதை வரைஞ்சிருவோமா ஃபஸ்ட்டு ஸோ தட் இட் இஸ் ஈஸி. சிலேருந்து 3.8 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து 3. ஓகே, 3.8 இதை சி பாயிண்டில் நம்ம கொண்டு வைக்கணும். ஓகே, திஸ் இஸ் சி. இங்கேருந்து நவ் we are making an arc. ஓகே, வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட போடலாம். ஓகே, இந்த ஆர்க் வரைஞ்சாச்சு. ஓகே, தென் இந்த ஆர்க்கை திருப்பி இன்டர்செக்ட் பண்ணணும் நம்ம. அதனால் ஏலேருந்து டி வரைய போகிறோம். ஓகே, எகெயின் மார்க்கிங், எகெயின் ஸ்கேல். ஓகே, எகெயின் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏலேருந்து நம்ம வரைகிறதுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஏலேருந்து என்ன டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணோம். ஓகே, இப்போ ஏலேருந்து 4.4 வேணும் நம்மளுக்கு. ஓகே, அதனால் அதை இழுத்துட்டு வந்து 4.4 வச்சு, சாரி 4.3 இருக்குது. வெயிட் அல்மார்க் 4.4 எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஏயில் வச்சுருப்போம் இந்த பாயிண்ட்டை. இதான் ஏ. ஸோ இங்கேருந்து நம்ம இதை ரொட்டேட் பண்ணி ஆர்க் வரைய போகிறோம். ஓகே, ஆர்க் இஸ் ட்ரான். பாருங்கள். நவ் இப்போ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து we have to join.
ஸோ அது எப்படி, we will remove this compass. Okay, இந்த பாயிண்ட்லேருந்து I'll mark from the center. Okay, sorry, இந்த பாயிண்ட்லேருந்து again இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டு, again இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் த குவாடிலேட்ரல். என்னென்ன பாயிண்ட்ஸ்னு நேம் எழுதிடுறேன், ஸ்லோவாக பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஏ வரைஞ்சிட்டோம். ஓகே, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் டி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்லோவாக பாயிண்ட்ஸுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, ஏபி வந்து 5, பிசி வந்து 4.5, ஓகே, சிடி 3.8, இன்னும் நம்ம வரைஞ்சி முடிக்கல. ஓகே, ஏடி வந்து 4.4. நவ் இந்த டயகனோட டிஸ்டன்ஸ் வந்து 6.2. நான் என்னடா இங்கே ஓரமாக எழுதுறேன்னு நினைக்காதீங்க. ஓகே, இந்த 60 இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரையணும். 1 minute. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, இதை வரைஞ்சி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை 90 degrees வச்சு இந்த ஸ்கேலில் இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் ஐ எம் மூவிங் த ஸ்கேல். ஓகே, யா 0ல் வச்சாச்சு. டிஸ்டன்ஸ் ஐ திங்க் இட் இஸ் 2.6 வருது இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு. ஓகே, நான் வேணால் இதை டாட்டட் லைனில் போட்டு காட்டுறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 2.6. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் 2.6. அதே மாதிரி வந்து இது 2.6. ஸோ இப்போ இந்த பக்கத்துலேருந்து மெஷர் பண்ணிடுவோம். ஓகே, இதை 2.6 எழுதிடுறேன் வேணாம். ஓகே, இது வந்து 1 minute. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.6. ஓகே, அதே மாதிரி அந்த ஸ்கேல் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னும் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வருவோம். ஸோ தட் அந்த பாயிண்ட் விசிபிலிட்டி இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து யூ வில் ட்ரா எ லைன். ஓகே, சாரி இருங்க, அந்த லைன் கொஞ்சம் நவுந்துருச்சு. ஓகே, இங்கேருந்து போட்டால் யூ வில் கெட் சாரிம்மா. Okay, now we will draw the line. I think 3.6. Okay, 3.6. Yeah, 3.6 வருது இந்த distance. ஓகேவா? இதை we will write down. இந்த distance வந்து I'll write it here. இது 3.6, இது 2.6 centimeters. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா we are doing the calculation part. ஓகே, calculationல என்ன பாக்கி இருக்குது? they asked to find the area. ஸோ ஏரியா எப்படி calculate பண்ணுறோன்னா, ஸோ ஏரியா ஆஃப் தி quadrilateral part. ஓகே, அப்படி போடுறது ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஓகே, half into d into h1 plus h2. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஸோ ஹாஃப் இருக்குது. டயக்னல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னாங்க நம்மளுக்கு? இது 6.2. ஓகே, ஸோ டயக்னல் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரஃப் டயக்ராமில் 6.2. ஸோ 6.2 ஐ ஹவ் ரிட்டன் ராங்லி. இங்கே பாருங்கள், இது 6.2 இன்ட்டு h1 எவ்வளோ? இந்த ஹைட்டு. ஓகே, இந்த ஹைட்டு இது h1, இது h2. ஸோ h1 வந்து 2.6 ப்ளஸ் h2 வந்து 3.6. டோட்டலையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது எல்லாத்தையும்? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி when you are dividing by 6.2 வந்ததுன்னா I think it comes around 19.22 centimeters square. ஓகே, இதான் இதோட ஏரியா. ஓகே, வித் திஸ் ஒரு டாபிக் முடிஞ்சது. அதாவது 4 sides ஒரு டயக்னலோட கொஸ்டின் முடிஞ்சது. ஓகே, we will see in the next topic. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் மெத்தடு. ஸோ 4 sides given. ஓகே, ப்ளஸ் ஒரு ஆங்கிள் given. இதை எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு PQ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்.
PQ 3.5. ஸோ நான் சென்டராக இருக்கிறதுக்காக 4லேருந்து வரைகிறேன். ஓகே, சென்டரில் இருக்கணுன்றதுக்காக ஐ மேக்கிங் ஹியர், அவ்வளோதான். ஓகேவா, இது வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், PQ வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் QRக்கு. ஓகே, ஸோ காம்பஸை ப்ரொட்ராக்டரை இங்கே கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணிக்குவோம் என்டரில். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து we are marking 120 degrees. ஓகே, ஸோ 120 degreesக்கு ஒரு மார்க் வச்சாச்சு. ஐ எம் ரிமூவிங் த ப்ரொட்ராக்டர். இப்போ இங்கேருந்து அந்த லைனை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இதை நேம் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து P. ஓகே, Q. இந்த எக்ஸ்டெண்டட் லைனை எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த ஆர்க் வரையணும். ஸோ ஆர்க் வந்து நம்மளுக்கு PQவை QRக்கு 3.5. ஓகே, அந்த QR 3.5க்கு 0ல் வச்சுட்டு நான் டர்ன் த ப்ரொட்ராக்டர். 3.5க்கு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, 1 minute. Yeah, approximately it is coming. Okay, very difficult. ஓகே, ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் க்யூவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஆர்க் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ட்ரா அன் ஆர்க். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 3.5. க்யூலேருந்து இந்த பாயிண்ட் வந்து 6. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 3.5. ஓகேவா, இது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் we are going to construct அந்த RS and PS ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு we are going to find. ஓகே, ஸ்கேல் எடுத்துக்கிறோம். again compass, I will move the compass scale little bit higher. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ், 5.2 வரணும். ஸோ 5.2னா keep it in 0. ஓகே, 5.2க்கு we are measuring. Yeah, fixed. Remove the scale, keep the point. 5.2க்கு இப்போ ஆரில் வச்சு again we are going to make an arc. ஓகே, முடிஞ்சுது. now இதே ஸ்கேலை யூஸ் பண்ணி திருப்பி நம்ம மெஷர் பண்ண போகிற டிஸ்டன்ஸு again எங்கேருந்து Pலேருந்து மார்க் பண்ணணும். ஸோ again place it in the mark. இதுலேருந்து ஓகே 5.3 மார்க் பண்ணணும். அது 1 minute 5. Yeah, fixed. Okay, 5.3 அதை எடுத்துகிட்டு வந்து we are keeping it in Pலேருந்து இப்போ S வரைய போகிறோம். ஸோ again turn an arc, make it. That's all. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து திஸ் பாயிண்ட், இங்கேருந்து இங்கே. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் என்னது, இது ஆர் முடிஞ்சாது. நம்ம இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எஸ். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் 5.2. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் 5.3 முடிஞ்சது. நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் எப்பயுமே. ஓகேயா, டயகனலாக பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ இங்கேருந்து 0 வைக்கிறேன். ஓகே, அங்கே வரும்போது லிட்டில் பிட் டில்ட்டிங் இருங்க. யா 0 இந்த இடத்துல 6. ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த லைனுக்கும் 6 centimeters. If you want you can see. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் 6 centimeters இருக்குது. ஓகே, I will write it 6. I will write it in a different color. அது மட்டும். ஓகே, இங்கே 6 centimeter இது இந்த diagonal distance. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஸோ ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஸ்கேலை இங்கே ரொட்டேட் பண்ணிக்குவோம் இப்போது. ஓகே,
ஓகே, கொஞ்சம் டில்ட் பண்ணால் அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது இங்கே வரைக்கும். ஓகே, if you want I will start from 0. 4.3. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4.3. ஓகே, I'll write 4.3. அதே மாதிரி எகெயின் ஸ்கேல், எகெயின் இப்போது இந்த டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? I'll move it. இங்கே பார்த்துட்டு ஜீரோலேருந்து இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஐ திங்க் 1 பாயிண்ட், இருங்க வரேன், கொஞ்சம் கிளியர் பண்ணிக்குவோம். பாயிண்ட் எக்ஸாக்டாக வச்சு ஏன்னா மைன்யூட் பாயிண்ட்ஸ் வருது. 1.7, 1.8 ஐ எம் கெட்டிங். ஓகே, இந்த லைனை ஜாயின் பண்ணால் 1 minute கொஞ்சம் கூட ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி we will keep it correct. ஓகே, 1.78 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஓகே, no I'll move the scale little bit closer. இருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு க்ளோஸில் வந்துட்டு ஓகே, இப்போ டயக்ராம் வரைவோம். ஓகே, இங்கேருந்து இங்கே லைன் பாஸ் பண்ணோம்னா இந்த மிடில் லைன் டிஸ்டன்ஸு, ஸோ அது வந்து 1.7, 1.8 வருது எனக்கு. ஓகே, இதான் ஆன்சர். இப்போ இதில் வந்து நம்ம கீழே கேல்குலேஷன் போட போகிறோம். ஏரியா கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஏரியா ஆஃப் த கேல்குலேஷன் போடும்போது ஸோ ஏரியா ஆஃப் தி குவாடிலேட்டரல் போடுறோம். ஓகே, இது வந்து 4 sides ப்ளஸ் ஒரு ஆங்கிள். ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க இதில் டேட்டா நம்மளுக்கு. கரெக்டாக இப்போ 4 sides வரையணும். இப்போ ஏரியா கேல்குலேட் பண்ணும்போது 1/2 into d into h1 plus h2. ஓகேவா? ஸோ 1/2 into diagonal கண்டுபிடிக்கிறோம். diagonal is 6 centimeters. ஓகே, then h1 4.3 plus h2 1.7. ஸோ everything ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது you will get around, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் you will get 6. ஸோ 6 into 6 36 divided by 2 approximately 18 centimeter square. அதான் ஏரியா அதுக்கு. ஓகேவா? இது டைப் 2 4